வணக்க மக்களே, சுண்டைக்காயில இருக்கக்கூடிய நன்மைகளும் ஆரோக்கிய தகவல்களும் இந்த ஒரு பதிவை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சுண்டைக்காய் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து கொண்டு இருக்கு. பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள், விதைகள் இவை எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது. இது வந்து இயற்கை நமக்கு அளித்த கொடை. இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் சுண்டைக்காயை குறித்து பார்ப்போம். பச்சை நிறத்தில் குட்டியாக உருளையாக இருக்கும். இதனுள்ளே நிறைய விதைகள் இருக்கும். இந்த சுண்டைக்காயை வைத்து கார குழம்பு, பொரியல், துவையல், சாம்பார் என பல வகை செய்யலாம். இவை உடலுக்கு நன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதன் மூலியமோ இல்லை வந்து கால்சியம், புரதம், இரும்பு உள்ளிட்டவை அதிகமாக காணப்படுது. இந்த சுண்டைக்காய் ரத்தத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நீக்கி நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்றாங்க. இந்த சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பினல்கள், குளோரோஜெனின்கள் இருக்குது. இவை வந்து இரைப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை குறைக்குது. இதனால் வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்கவும், அத்துடன் இந்த சுண்டைக்காயில் நார் சக்தி இருக்குது. இது செரிமானத்தை தூண்டி எடையை குறைக்கக்கூடிய பொருளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்து ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். இதனால் இரத்த சோகை நோய் ஏற்படுவது வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த சோகை எனப்படக்கூடிய அனீமியாவால் பாதிக்கப்பட்டவர்களும் சுண்டைக்காயை சாப்பிட்டா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோடைய அளவு வந்து அதிகரிச்சிடும். இந்த சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசோலைடு எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இதனால் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்துது. இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயராமல் பார்த்துக்கொள்ளும். உயரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்க்கட்டி, தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்து இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்து இருக்கவும், இதயத்தை மட்டும் கிடையாது மண்ணீரலையும் வந்து சேர்த்து பாதுகாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காயில் ஆன்டிவைரஸ் பண்புகள் இருப்பதனால காய்ச்சலையும் குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், சிறுநீரக செயலிழப்பை தடுக்கும். ஸோ சிறுநீரக பெருக்கம், ஆஸ்துமா போன்ற நிறைய பிரச்சனைகளால் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுறவங்க சுண்டைக்காயை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதாவது கசப்பான ஒரு காய்கறியாக இருக்கட்டும், அது வந்து நம்ம எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ வந்து சுண்டைக்காயும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். காய்கறி வகைகளில் மிகவும் வந்து சிறியதாக இருப்பது சுண்டைக்காய் தாங்க. கசப்பான சுண்டைக்காயில் நாம் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரதம், இரும்பு சத்து, கால்சியம் போன்ற சக்திகள் அதிகம் இருக்குது. இது வந்து இரத்தத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சீராக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற உதவி செய்து, இதற்கு காரணமே சுண்டைக்காயை சாப்பிடும்போது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒன்று தான். தைராய்டு போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளை சீர் செய்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய வேலைகளை செய்யக்கூடிய பெரிய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதுங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்ற சக்திகள் எக்கச்சக்கமாக கொண்டிருக்கு சுண்டைக்காய். இவை தவிர நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய தேவையான வைட்டமின் சியை அதிகமாக கொண்டிருக்கு. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளிக்கு நிகரான வைட்டமின் சி வந்து இதில் இருக்குது. சுண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது. அனைவரும் வந்து வியப்படையக்கூடிய வண்ணம் சுண்டைக்காயை சாப்பிட்டு வர காய்ச்சல் குணமாகும். இதிலிருந்து வந்து ஆன்டிவைரஸ் பண்புகள், உடலில் வந்து வெப்பநிலையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் வந்து விரைந்து ஆற வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுண்டைக்காய் வத்தலை சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து பொடி செய்து சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் படிப்படியாக குணமாகும் என்று சொல்லப்படுது. பார்வை திறன் அதிகரிக்கவும்,
நினைவாற்றல் திறனை அதிகரிக்கவும் இது வந்து உதவும். உடல்ல நச்சுகளை வெளியேற்றக்கூடிய சக்தியை வந்து சுண்டைக்காய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உணவுல வாரம் 2 முறையாவது சுண்டைக்காயை சேர்த்து வந்தா வயிற்றுப்பூச்சிகள் வெளியேற்றப்படும், வயிற்றுப்புண் பிரச்சனை தீரும், தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், மார்பு சளி, தொண்டைக்கட்டு, ஆஸ்துமா, காச நோய் போன்ற பிரச்சனைகளுக்கும் சுண்டைக்காய் நல்ல நிவாரணம் தருது. ஸோ இத்தனை மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சுண்டைக்காயை நம்ம சேர்ப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஸோ அந்த சுண்டைக்காய் வைத்து நிறையவே வந்து ரெசிபியும் செய்யலாம். ஸோ சுண்டைக்காயை நம்ம தினமும் வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிடும்போது அது வந்து ஆரோக்கியத்தை மட்டும் அள்ளித்தரும். ஸோ கசப்பாக இருக்குங்க, இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. பச்சை சுண்டைக்காயை நீங்கள் குழம்பு வைத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு சுண்டைக்காய் குழம்பு நம்ம வைத்து சாப்பிடும்போது அவ்வளவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து பொருட்களும் வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். புளி பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெங்காயம் நறுக்கியது, தக்காளி வந்து ஒன்று பெரிய நறுக்கியது, பூண்டு 10லேருந்து 12 கிராம்பு, அப்புறம் கறிவேப்பிலை ஒரு சில இலைகள், பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எள்ளெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அனைத்து பொருட்களையும் சேர்த்து 30 வினாடிகள் வறுக்கணும். இப்போது லேசாக நசுக்கிய சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயம், கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாயை தொடர்ந்து பூண்டு, கிராம்பு சேர்த்து 2 நிமிடங்கள் தொடர்ந்து வதக்கவும். இப்போது தக்காளியை சேர்த்து தக்காளி வந்து மென்மையாகும் வரை வதக்கணும். புளி விழுதை சேர்த்து ஒரு 2.5 கப் தண்ணீர் ஊற்றிட்டு எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா அளவுள்ள புளியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூழ் சேர்க்கவும். நன்றாக கிளறி வந்து கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ உப்பு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு அதை நல்லா வந்து தீர வரைக்கும் வந்து விடாமல் நல்லா வந்து மிதமான பதத்துக்கு வந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே இறக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு வந்து நிறையாவே வந்து மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு வகை அப்படின்னு சொல்லுவாங்க, வத்த குழம்பு. ஸோ சுண்டைக்காயை போட்டு செய்யக்கூடிய இந்த ஒரு வத்த குழம்பு ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் நிறைந்தது. முதல் விஷயமே அந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் அந்த குழம்பின் மூலமாவது நம்மளுடைய வயிற்றுக்கு போகும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். நன்றி, வணக்கம்.